நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே செர்பியன் டான்சிங் லேடி மாதிரி பின்னாடி திரும்பி ஆடிட்டு நான் சொல்லும் போது கத்தி எடுத்துட்டு பக்கத்துல வா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. கரெக்டா இவங்க வீடியோ எடுக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து வீடியோ எடுக்காத, அவ உன கொலை பண்ணிடுவான்னு சொல்றா. அவ ஒன்றும் உண்மையான டான்சிங் லேடி இல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டு தான். வீடியோக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரிஜினலாவே மியூசிக் ஓட ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்ம மியூசிக் ஆன் பண்ணவே இல்லையே, அதுவே ஓடுதே அப்படின்னு இந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்க்கறா. பார்த்தா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா வீடியோ எடுத்துட்டு இருந்த ஃப்ரெண்டோட பேச்சு மூச்சவே காணாமே. இந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்தா ஃப்ரெண்டை காணா, அவளோட ஃபோன் மட்டும் தான் இருக்கு. ஃபோன் இங்கே வச்சுட்டு அவ எங்க போனா அப்படின்னு இந்த பொண்ணு ஃபோன் எடுத்து பார்க்கறா. பார்த்தா அந்த ஃபோன்ல இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் உண்மையான டான்சிங் லேடி வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்த பொண்ணை கொலை பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தா இந்த பொண்ணு ஷாக்கோட நிற்கும் போது அந்த இடத்துக்கு அதே செர்பியன் டான்சிங் லேடி வந்து டான்ஸ் ஆடிட்டு கையில கத்தியோட இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கு. இந்த பொண்ணு பயத்தோட இருக்கும் போது முதல்ல வந்து இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போன பொண்ணு மறுபடியும் வந்து உன் பெர்மிஷன் இல்லாம உன்னை பார்த்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா அந்த டான்சிங் லேடி அங்க இல்ல, 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க.